சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான நேர்காணல் சென்னை போயஸ் தோட்டத்தில் 7வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். தற்பொழுது போயஸ் கார்டன்ல 7வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய விருப்பம்னு அளித்தவர்களின் நேர்காணல் எந்த அளவிற்கு இருக்கிறது? எத்தனை பேர் இதுல இன்னைக்கு இருக்கிற இந்த நேர்காணல கலந்துகிட்டு இருக்காங்க? எந்தெந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் லாவண்யா? அதிமுக சார்பில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு அதிமுக தலைமை அலுவலகத்தில் வழங்கப்பட்டிருந்தது. இதில் மொத்தமாக 27,000க்கும் அதிகமானோர் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அதிமுக சார்பில் நேர்காணல் கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 5 பேருக்கு மட்டுமே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கடந்த 21ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்ட தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதுவரை 10 மாவட்ட தொகுதிகளுக்கான நேர்காணல் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று விடுபட்ட தொகுதிகளான தேனி, புதுக்கோட்டை, அதே போன்று திண்டுக்கல் ஆகிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கான நேர்காணல் இன்று காலை சென்னை போயஸ் தோட்டத்தில் தொடங்கியது. இந்த நேர்காணல் கிட்டத்தட்ட இதுவரை 11 பேருக்கும் அதிகமானோர் தற்பொழுது வரை அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களான கரூர், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்ட தொகுதிகளுக்கான நேர்காணல் இன்று நடைபெற இருக்கிறது. மொத்தமாக இதுவரை 30 தொகுதிகளுக்கான நேர்காணல் இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதனைத் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மனோஜ். லாவண்யா, தற்பொழுது இந்த நேர்காணலில் கலந்திருக்கக்கூடிய அந்தந்த தொகுதிகளைச் சேர்ந்த விருப்பமனு அளித்தவர்கள்கிட்ட தேர்தல் அறிக்கையில் என்னென்ன விதமான அம்சங்கள் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற ஏதாவது கருத்துக்கள் கேட்கப்படுகிறதா அதிமுக சார்பில்? அதாவது அதிமுகவை பொறுத்தவரையில் நேர்காணல் என்பது இந்த முறைதான் முதல் முறையாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேர்காணல் பல்வேறு விதமான கேள்விகள் இங்கு இருக்கக்கூடியவர்களிடம் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிமுகவில் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில் அதிமுகவினருக்கு இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் மற்றும் வாக்கு வங்கி உள்ளிட்ட பல்வேறு விதமான கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டால் அந்த தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடுபவர்களுக்கு, அதாவது கூட்டணி கட்சியிலிருந்து போட்டியிடுபவர்களுக்கு முறையான ஒத்துழைப்பு வழங்கப்படுமா என்பது தொடர்பான கேள்விகளும் அதே போன்று தேர்தல் செலவினம் தொடர்பான கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது. மனோஜ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.